ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான ஸ்பெஷல் பார்க்கலாமா? இன்றைக்கி குஃப்தா பிரியாணி ஸ்வீட்க்கு ஜர்தா செஞ்சுருக்கேன். குஃப்தானா கொத்துக்கறியை மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி மசாலா தனியாக நைஸாக அரைச்சிட்டு இதோட கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம், அல்லது தோசை கல்லுலையும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் எண்ணெயில் போட்டு தான் பொரித்து எடுக்க போகிறேன். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதிலையே பிரியாணி செய்கிறது. சிக்கன் மட்டன் எந்த கறியில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். மிக்சரில் அரைக்கும் போது தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து அரைச்சிக்கணும். பாருங்கள், எல்லாமே உருண்டை பிடிச்சியாச்சு. நான் எலும்பும் தனியாக கொஞ்சம் வச்சுருக்கேன். அரைச்ச மசாலா எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால எலும்போடு சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். இதுதான் ஜர்தா ஸ்வீட்டு. 1/4 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு 6-7 மணி நேரம் கழித்து ஊறின அரிசியை நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கணும். கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கம்மியாக வேணால் கூட எடுத்துக்கலாம். பால் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாலோட 1/2 லிட்டர் தண்ணி கலந்து அந்த அரிசியும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு ஆனதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ பால்கோவாவை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை இல்லாத பால்கோவா. அரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு பால்கோவா சேர்க்கணும். பால்கோவா சேர்த்து ஃபுட் கலர் க்ரீன் அல்லது எல்லோ அல்லது ரெட்டு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பால்கோவா நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். நான் 150 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்வீட் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி தாளிச்சிக்கணும். நான் வீட்டிலையே தயாரித்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கெட்டியாக இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உருகி இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக எடுக்கணும். அதோட ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். பாதாம் முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். நெய் சூடான பிறகு இதை லேசாக வறுத்துட்டு ஸ்வீட்டில் எடுத்து சர்வ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பெங்களூர் சைடெல்லாம் இது மேரேஜ் எந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் அதில் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வைப்பேன். ஆனால் குடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுனால நான் கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுருக்கேன். கெட்டியாக வேணும்னா பால்கோவா சர்க்கரைலாம் கலக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சு வேக வச்சோன்னா கெட்டியாகிடும். இது பாருங்கள், குஃப்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலாலாம் போட்டு ஃபஸ்ட்டு எலும்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். பிறகு ஒலை கொதிக்கும் போது குஃப்தாவை சேர்த்து ஒலை கொதித்த பிறகு அரிசி போட்டு இன்றைக்கி நான் கலந்தே செஞ்சுருக்கேன், தனித்தனியாக செய்யலை. தம் போட்ட பிறகு பிரியாணி ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி தயிர் பச்சடி மட்டும் செஞ்சுருக்கேன். நிறைய வேலைகள் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் அடிக்கடி அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு சில ரெசிபிக்கான வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நேரம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி போடுறேன். இந்த ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட்டுக்கான ஹைலைட்டே பால்கோவாவும் பாலும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.